இருக்குல்ல எப்பதான் பார்க்கலாம். எங்கடா பதுங்குற நீ? க்ரௌடு தான். அடா பாவி, அது இருந்ததே கொஞ்சம் தான்டா, அதையும் குடிச்சிட்டியடா. வா டிக்கெட் எடுத்துட்டோம். கேமரான்னு சொல்லி ஃபோனுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே குளிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஆற்றோட தண்ணி தான் இங்கே வரைக்கும் வர்றது. ஆமாம், அங்கங்கே உண்மைதான். லைட்டாக அங்கங்கே மிடில் வந்து ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க. மொத்தம் இங்கே வந்து 115 அடி உயரம் இந்த பாலத்தோட ஹைட்டு. கீழே பார்த்தீங்களா, விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது. சும்மா சல்லியாக சதறி போயிருவீங்க. இது இடையில தண்ணி பாசனத்துக்காக 2 மலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு வாய்க்கால் கட்டியிருக்காங்க. அதுதான் தொட்டிப்பாலம். இது மாத்தூரில் இருக்குது. நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சது தான். இது மேலையாடா, நான் சாக விரும்பலடா பங்கு. வாழணும், நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. வாழ்கிற வயசில் சாக விரும்பலை. சரி, ஓகே. பாருங்க, குளிச்சுன்னு இருக்காங்க. நம்மளும் கீழே போய் வேணால் குளிக்கலாம். நான் ஆல்ரெடி குளிச்சாச்சு. இன்னொரு தப்பா குளிச்சா ஜல்பி குச்சிக்கும். அடிக்கவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க ப்ரோ, பட் எல்லாமே எந்த பயனும் இல்லை. கடைசியில் போயிட்டு போண்டா, ஒரே ஒரு ரவுண்ட் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே திரும்ப போய் என் கடைசி வரைக்கும் ஒரு ரவுண்டு எப்படி இருக்கேன். இவனுங்களோட நிறைய வைபாதாயா இருக்கு. நல்லா பண்றாங்க பசங்க. இப்போ வியூ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. யாராவது இங்கே வராமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மொத்தம் இதில் 28 தூண் இருக்கதா சொன்னாங்க. 28 தூணான்னு தெரியல. மொத்தம் இதோட லென்த் எவ்வளோ தெரியுமா? 1 கிலோமீட்டர் கூட இருக்குங்கிறியா? இதோட லென்த் 1 கிலோமீட்டரு. கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி முடியாது, எப்படி இருக்காதுங்க. குரங்கா இருக்குமோ? மனுஷன்ல இருந்து குரங்கு வந்ததை இங்கே தான் பார்க்குறேன். இதோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு 1 கிலோமீட்டர் நான் சொல்கிறேன். இல்லை இருக்காதுன்னு பூனை சொல்கிறான். எது கரெக்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொட்டி பாலத்துலேருந்து மேலே ஏறி நம்ம போன பாதை தான். வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். நான் வந்த பாதையை மறக்கிறவே இல்லை. வாங்க அடிக்க போறியா? ஜாலியாக இருக்காங்க. நம்ம அதை முடிச்சுட்டு வீட்டை பார்த்து போகணும். ஏன்னா இங்கேருந்து 200 கிலோமீட்டருக்கு மேலே வீட்டுக்கு போகணும்ல. இப்போவே மணி என்ன? ஆப்வியஸ்லி மணி 12. இப்போ கிளம்புனா ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். இடையில ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு. உண்மைதான், நல்லா இருக்குது. அப்படியே சூப்பராக க்ளவுடு மூவ் ஆகுது.
சரி ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.